கிரகம் மூலத்திரிகோண வீட்ல இருந்து தசையோ புத்தியோ நடத்தினா பவர் அதிகம். ஒரே ராசியில முதல் டிகிரி கொஞ்சம் ஆட்சியா இருக்கும். அடுத்த டிகிரி மூலத்திரிகோணமா இருக்கும். சில ராசிகள்ல முதல் டிகிரிகள் மூலத்திரிகோணமா இருக்கும். அடுத்து ஆட்சியா இருக்கும். அப்போ ஆட்சிக்கும் மூலத்திரிகோணத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிடைக்கக்கூடிய நன்மைகள் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். இத பொறுத்து பலன்களுடைய சதவீதம் அதிகமா கிடைக்குமா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ ஆட்சி, மூலத்திரிகோணம் 2மே நல்லதா இருந்தா கூட, 2க்கும் வித்தியாசம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆட்சி பெற்ற கிரகம் தந்த பலனுக்கும், மூலத்திரிகோணம் பெற்ற கிரகம் தந்த பலனுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. 2மே ஜாதகருக்கு நன்மைதான் என்பது இங்கே கவனிக்கப்படத்தக்க வேண்டியது. எனவே உங்க ஜாதகத்துல இந்த அமைப்பில ஒரு கிரகம் இருந்தா, அது சூப்பர்.